அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை காத்து மென்மேலும் உழைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது. நமது நாட்டுக்கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி. அவர்கள் இயற்கை எய்தின் காரணமாக தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கின்றார்கள். என் மூத்த சகோதரியின் மகன்களை பேசி கோயம்புத்தூர் மாவட்ட உறுப்பினர் மற்றும் கோயம்புத்தூர் டவுன் பிளானிங் சேர்மன் திரு சந்தோஷ் சுகன்யா தம்பதியினரின் அன்பு புதல்வி ஆவார். வெண்பா இந்த மனதை 8 வயது 5 மாதங்கள் மட்டுமே ஆன இவர் மிகவும் புத்திசாலி. இவரின் உறுப்பு தானங்கள் 7 உயிர்களை காப்பாற்றி கடந்த 2 நாட்களாக இவரின் வீடியோ தமிழகம் தாண்டி வைரலாகி வருகிறது. இதற்கு முத்தாய்ப்பாக இன்று தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு இல்லம் தேடி நேரில் வந்து ஆறுதல் கூறினார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் எனது குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை தந்தையர் காலம் முதலே நாங்கள் திமுக குடும்பத்தில் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவு வெண்பாவை பாராட்டுவதற்காகவோ பெருமைப்படுத்துவதற்காகவோ மட்டுமல்ல, அகிலம் முழுவதும் இந்த வீடியோ வைரலாகி எல்லோரும் உறுப்பு தானம் செய்து ஒரு உயிர் போகும்பொழுது 10 உயிரை மீட்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே இது பறைசாற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆறுதலுக்கும் இரங்கலுக்கும் நன்றி கூறுகிறேன். வெண்பா ஒன்று மோர் ஆக்டிவ் ஹாஸ்பிட்டல் தூரமே டவுட்ஃபுல் தான். ஏன்னா பிளட்டு ரத்த குறை வெடிச்சிடும், மண்டையில் கசிஞ்சுன்னா அதுலேயும் சில பேர் காப்பாற்றிடுறாங்க. அந்த ஐடியாவில் தான் கொண்டு போனாங்க. 6:30 மணிக்கு சொன்னாங்க. அப்புறம் வேண்டாம், நீ வர வேண்டாம், காலைல வரேன். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க. மறுநாள் காலைல நான் போகிறேன், எல்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு மனசு சொல்லிடுச்சு, காலைல வீட்லேயே வெள்ளை சட்டை போட்டு மாற்றிட்டு தரச்சட் மாற்றிட்டு போயிட்டேன். நேராக போய் ஐசியூ கொடுத்துருக்கேன். சார் உள்ளே போகக்கூடாதுண்ணா, மனுஷன் பொறுத்தான் இப்போ உள்ள இருக்கு டோரே அப்படின்னு தள்ளி எப்படின்னு முறைச்சேன். சார் அப்படின்னா, சார் பொண்ணோட அப்பா அம்மா இங்கே இருக்காங்கன்னு கேட்டேன். உள்ளே இருக்காங்கண்ணா. நான் அவங்க தாத்தாடா தள்ளுறான்னு சொன்னேன். சார் மேயரம்மாவுக்கு மட்டும்தான் அனுமதி அவங்க போயிருக்கேன். மேயரம்மா எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் அவங்கள நான் பார்த்துட்டேன். நேராக உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போய் நம்ம கார்டை கொடுத்தோன்னே டாக்டர் அவங்க மூலத்துக்கு அட்ரஸ் பண்ணல. மேயரம்மாக்கோ எங்க அக்கா பையனுக்கு வேணும். அவங்க எல்லாம் எமோஷனல் இருக்காங்க. மேயரம்மா எப்பமா வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கியாம்மா, சின்ன பொண்ணா தான் இருந்தாங்க, அன்னைக்கு தான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு மேயர் அப்படி நம்ம பேசுற அளவுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? லைன்ஸ்ல டாக்டர் 4 நிமிஷம் பேசுறேன். சார் எங்க அடிபட்டு இருக்குமா, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமா, என்ன அவர் என்ன சொன்னார்தான், அடி பட்டுச்சா படுறதுன்னா இல்லைங்க பொருட்டு 3 வயசு குழந்தைய திடீர்னு தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி மூளை போற ரத்தம் உடஞ்சு 30 வயசுக்காரனும் வரான், 70 வயசுக்காரனும் வரான். இது ஒண்ணுமே நாங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இப்படிதான் சொல்றாரு சார். இப்போ எனக்கு அவசரமா ஒரு வார்த்தை வந்துச்சு, கூட்டிட்டு போலாமான்னு கேட்கிற பதில் எடுத்துட்டு போலாமான்னு தூக்கிட்டு போலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன்னா என் மனசை படைச்சு அவர் உடனே சரிங்கிட்டார். எங்க அக்கா பையன் கவுன்சிலரு, டவுன் பிளானிங் சேர்மன், அவன் என்ன சொல்றான், மாமா 4 நாள் வச்சு எப்படி காப்பாத்திருந்தாங்க. இதை அவன் காலையே வாங்கல, பாவம் துக்கம். நான் அப்படியே தோல் மேல கை போட்டு வெளியே கூட்டு வந்து சின்னக்கா கூப்பிட்டு தம்பி கூட சந்தோஷம் வச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம், நம்ம அழுகிறது வீட்டுக்கு போய் அழுதுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி அப்புறம் அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு அவன் சைடு அப்பா அம்மா, இந்த சைடு அப்பா அம்மா, எங்க மாமா அக்காவை கேட்டு 7 ஆர்கன் டொனேட் பண்ணிட்டாங்க. இது என்ன பேசுறேன்னா, உடல் தானம் உயிர் தானம் கண்டிப்பா பண்ணணும். ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ எனக்காரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இனி நாளாகுமா. 2 தாய்க்கு ஒரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை
உன்னை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாரோ என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ என் தங்க குட்டி பாப்பாவுக்கு தாரேலோ. இதெல்லாம் அனுதாபங்களும் இரங்களும் சிறுச்சேசம். இதை கடக்கணும்னா என்ன பாட்டு வேணும்? வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா. Thanks. Hello, good evening, line chief guest and Panir Selvam, our godfather. எல்லாருக்கும் வணக்கம். மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம கிளப்ல கான்ட்ரிபியூஷன் 2 lakhs பண்ணியிருக்கோம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸஸ் அதர் ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 lakhs பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டியூ இப்போ பெண்டிங் இருக்கிறது. நாங்கள் கவர்னர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். 85,000 rupees செக் இப்போ கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. பண்ணிட்டு நான் கையால் கொடுத்துருவோம். மகிழ்வான மாலை வணக்கம். தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம். அதாவது தானம் தர்மங்கிறது தனக்கு மிஞ்சிங்கிறது நம்ம சொத்து சேர்த்து அது நிறைய சொத்து, காசு பணம் பேரு புகழ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது மூலியமா செய்யறது தானம் தர்மம் கிடையாது. உங்களுக்கு அது தனக்கு மிஞ்சியதுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த பெண்பா செஞ்சாங்க இல்லைங்களா, அதுதான் உண்மையான தானம். சேவை மனப்பான்மையோடு இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் சங்கமம் அரிமா சங்கத்துக்கு மாவட்டத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரம்பரியமிக்க சங்கமம் அரிமா சங்கத்தினுடைய இந்த ஆண்டின் ஆளுநர் அதிகாரப்பூர்வ வருகை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தேப்ரா உள்ளிட்ட இந்த அவைக்கு முதலில் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கமங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நேரத்தின் அருமை கருதி இந்த ஆண்டு மட்டுமல்ல, சங்கம் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை மிகச்சிறப்பான வித்தியாசமான மாவட்டத்திலேயே ஒவ்வொரு ஆண்டும் முதன்மை சங்கமாக சேவைகளை செய்து பல மக்களை வாழ்வாதாரத்திற்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தை பாராட்டி, புதிதாக பாத்தீங்கன்னா இந்த ஆர்கான் டொனேட் பண்ணிருக்கிற அந்த குழந்தை பேசணும். உண்மையில் குழந்தை ஒரு லைன்ஸ் ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியில இருந்து இத்தனை சர்வீஸ்கள் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு முதல் முறையா நம்ம காமிச்சிருக்காங்க ஆர்கான் டொனேஷன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கௌரவன் உள்ளிட்டவருக்கு மாலை வணக்கம். சங்கம் கிளப் பற்றி சர்வீஸ் பற்றி சொல்லணும்னா, சங்கம் கிளப் அப்படி இல்லாமல் கூட ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீட்டில் கூட அந்த மாதிரி கிராண்டாக பண்ணாங்க. அந்த மாதிரி சங்கம் பற்றி எதை சொன்னால் கூட ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி இது சார் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததுக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. Very good evening to one and all present here. சார், ஒரு அற்புதமான சங்கம் சார். இந்த ஒரு சங்கத்துல என்ன நிகழ்வு பாத்தீங்களா, ஒரு உயிர் போய் 7 உயிர் கொடுத்த அந்த நிகழ்வை கொண்டாடுறாங்க. 7 பேர் பழிச்சிட்டாங்க, இப்ப நல்லா வாழ்வாங்கன்ற கொண்டாடுறதா இந்த லயன்ஸ் சங்கம். அப்படிப்பட்ட நல்ல சங்கத்துல நீங்களா சேர்றதுக்கு மகிழ்ச்சி அடையணும் சார். லயன்ஸ்னா அவ்வளவுதான், நம்ம இருக்கோ இல்லையோ, இந்தியாவில் இருக்கிற பட்னியா இருக்கிறான், சொமாலியால இருக்கிறவங்க கொஞ்சம் சாதம் கிடைச்சா உயிர் வாழ்ந்துருவான். நான் இன்னைக்கு நம்ம பட்னியை போட்டு அவன் உயிரை காப்பாற்றுறதா சார் லயன்ஸ் சங்கம். இது பின் இல்ல, இது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு கமிட்மெண்ட் டு சர்வ். அதனால எங்க போனாலும் இப்ப லைஃப் டைம் ஃபுல்லா யூ கேன் வியர் திஸ். உலகத்துல எந்த மூலையில மீட்டிங் நடத்தாலும் இந்த பின்னை வச்சு யூ கேன் அட்டெண்ட் லயன்ஸ் மீட்டிங் எவ்ரிவேர். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் thank you for this opportunity. அறிமுகத்த சங்கமம் கிளப்பை அவங்க செஞ்சிருக்கக்கூடிய 324 டி மாவட்டத்திற்கு எல்லா வகையிலுமே
ஒரு சர்வீஸ்னாலும் சரி, ஒரு எப்படி ஒரு சங்கம் நடைபெற வேண்டுமோ அதை மூத்த அவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கு இது வந்து ஒரு முன்னுதாரணமாக எல்லா நிகழ்வையும் சரியான நேரத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கக்கூடியவர் அவருடைய அந்த பிதாமகனுடைய அனைத்து நிகழ்வும் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இந்த சங்கமம் நடந்து கொண்டுள்ளது. அதே மாதிரி கிராண்ட் இதை தாண்டி நம்முடைய கவர்னர் வந்து 2 டயாலிசிஸ் சென்டர் வந்து பர்மனன்ட் ப்ராஜெக்ட் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஏற்பாடு பண்ணி வேட்டுப்பாளையம் கிளப்புக்கு வந்து சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எல்லா ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. கட்டாயமாக இந்த ஆண்டு அவர் வெற்றிகரமாக சாதித்து முடித்திருவார். அதுக்கான நம்ம அனைத்துமே நாங்கள் அவரோட பணியாற்றி இருக்கோம். தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க நன்றி கூறி சங்கமாக மேடையிலும் அமர்ந்திருக்கும் அனைத்து அரிமாக்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இங்கே பேசின நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். பர்டிகுலராக பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும் என்னுடைய குட் ஈவினிங் சார். சங்கமம் அரிமா சங்கத்தையும் பன்னீர்செல்வம் சாரையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. எல்லாருக்குமே டிஸ்ட்ரிக்ட்ல இது தெரிஞ்ச விஷயம்தான். சங்கமம்னா பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம்னா சங்கமம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு மேலே இன்னைக்கு நம்ம இங்கே பார்த்த அந்த பேசின நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த குழந்தைய யாருமே பார்த்ததில்லை. காதில் கேட்கும் போதே நமக்கு எல்லாம் இவ்வளவு சங்கடமா இருக்குது. அவர் குழந்தையிலிருந்து எடுத்து வளர்த்து பார்த்து பண்ணினவருக்கு எவ்வளவு சங்கடம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவரோட துக்கம் அவர் பேசும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அப்போ அவர் அத்தனையும் வச்சுக்கிட்டு அவர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா இந்த அரிமா சங்கத்து மேலேயும் நம்ம மற்றவங்களுக்கு மேல வச்சிருக்கிற அவரோட ஈடுபாட்டையும் அன்பையும் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிவிக்குது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரத்தின் அருமை கருதி நான் என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சேவையில் ஒரு தண்ணீரற்ற சங்கம் அப்படின்னா சங்கம் அரிமா சங்கம். எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, கடந்த 27 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு அர்ப்பணிப்புணர்வுடன் செயலாற்றி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கம் அப்படின்னா சங்கம் அரிமா சங்கம். சேவையிலும் நிர்வாகத்திலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சங்கங்கள் தான் மாவட்டத்திற்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கிறது. அதற்காக சங்கம் அரிமா சங்கத்தை மனதார பாராட்டுகிறேன். இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த சிறப்பாக அவர்களுக்கே ஒரு உரிய முறையில் அனைத்தையும் நிர்வாகி வந்து கொண்டுள்ளார்கள். அதற்காக இந்த சங்கம் அரிமா சங்கத்தை மனதார பாராட்டுகின்றேன். ஒரு லைன்ஸ் இயக்கத்தில் நம்ம சேவைக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் சிறப்பாக செயலாற்ற வேண்டும், மக்களுக்கு ஒரு நல்ல சேவை பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா. அடுத்த ஆண்டும் உங்களுடைய சேவை பணி தொடர வேண்டும். சங்கம் அரிமா சங்கத்தையும் இதை சார்ந்த உறுப்பினர்களையும் மனதார பாராட்டி இறைவன் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, சார் என் கிளப் மெம்பர்ஷிப் வர ஜூன் 18க்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து இந்த ஃபண்டை வந்து ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட்க்கு என் கிளப்புக்குள்ளேயே ஃபைனான்ஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா என்னோட கட்ஸில் வெளியே கொடுத்து வாங்கி எங்கள் கிளப்புக்கு அதன் வாயிலாக ஒவ்வொரு உறுப்பினர் தம்பதியினருக்கும் இந்த 1.5 லட்சம் பண்ணுறேன் சார். இந்த 1.5 லட்சம் கொடுக்குறவங்க மட்டும் தான் கிளப்ல இருக்கணும். இல்லைன்னா இந்த கிளப்புக்கு நான் போயிடுவேன். அதான் வேற ஒன்றும் இல்லை. நேரத்தில் உண்மையை சொல்றேன். நான் எனக்கு நிறைய பக்கம் அழைப்பு இருக்கு, நான் போயிடுவேன். அபவுட் ரீஜன் மீட் நற்றினை ராஜசேகரும் அண்ணன் சோமன் அண்ணன் வந்தாங்க. பார்த்து கேட்டேன் இன்விடேஷன்ல, ஏப்பா இவர் போட்டிருக்கே எவ்வளவான 1 லட்சம் கரெக்டா, ஏப்பா இந்த பேச்சாளர் போட்டிருக்கே இவனுக்கு ஒரு 30,000 கொடுப்பியா? ஏன்னா அவன் தகுதி மூஞ்சி பார்த்து கேட்டேன். 35,000 போக்குவரத்து செலவோட கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதான் பன்னீர்செல்வம்.
16 கேள்வி கேட்ட 16 கேள்வி நான் பதில் சொன்னது தரேன் அப்படின்னு சோமு சொல்லி இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி போயிட்டாரு. இவ்வாறுப்பா 10 பேருக்கு மேல கிளப்ல வர மாட்டாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃப்ராடு. 600 ரூபாய் வச்சுட்டு இன்னைக்கு ஒண்ணும் நம்மளுடைய பழைய சோறே வாங்கி சாப்பிட, பழைய சோறே அமெரிக்கால எவ்வளவு டாலர். அப்புறம் எப்படியோ வெற்றிகரமா ராசர் நடத்தணும். ராசருக்கு 25,000 ரூபாய் கௌரவ என்னோட சார்பா நான் வந்து பர்சனலா கொடுக்குறேன். அடுத்தது சர்வீஸ் டு தமிழ் State level 10 times first place, state level 12 times second place. Proud of you, ma'am. As a women, we impressed by you and we proud of you. தமிழ் சொல்லியுடைய சர்வதேச பயணம் தொடங்கட்டும். சர்வதேசத்தில் வெற்றி பெற்று வந்து அந்த காலரை எனக்கு அணிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருப்பதால் எவ்வளவு கோடி ஆனாலும் பரவாயில்லை, தமிழ் எக்ஸசைஸ் பண்ணி 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 பார்த்து நியூ கிளப் நேம்டு அன்னைக்கு யாரு சொன்னாங்க, சக்தி சங்கமம். சங்கமம் with exclusive ladies of 27 members starting from coming June 18. It's my 50th birthday. About diet plan உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க டயட் இருக்கிறனால மறுபடியும் சுறுசு போயிட்டேன். நடக்கவே முடியல. நான் போன மாசம் பொங்கல் அன்னைக்கு நான் திருப்பதி போயிட்டு வெள்ளூர் தங்க கோயிலுக்கு போனேன். என்னால நடக்க முடியல, வயிற்று தூக்கிட்டு. அப்ப வந்து டயட்ல ஜாயின் பண்ணேன். 95 கிலோ ஆயிட்டேன். இப்ப 90.5. பழைய 80 கிலோ பண்ணி சொல்ல 72 கிலோ பண்ணி சொல்ல ஆயிடுவேன். எல்லாமே லட்சியம் தான், வெற்றி நிச்சயம். இது வேதசர். அதனால இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. 325 பி மாவட்டம் பிரிக்கும் பொழுது 2006-05 நினைக்கிறேன். நாம் என்ன கொள்கையை கொண்டு வந்தோமோ அதில் ஜிஆர் என்ற வார்த்தையை தவிர எல்லாம் மாறிவிட்டது. மாற்றம் என்கிற வார்த்தையை தவிர எல்லாம் மாறக்கூடியது. நாங்களே மாறக்கூடாது. என்னுடைய ஆலோசனைகள் இந்த மாவட்டம் நடந்திருந்தால் என்னை விட இந்த மாவட்டம் வளர்ந்திருக்கும். இதற்கு மேல் நான் விமர்சிக்க விரும்பாததால் என்னுடைய தலைமையில் ஒரு பிரம்மாண்ட மாவட்டத்தை படைத்து உருவாக்க உத்தேசித்துள்ளோம். எங்களது சங்கத்தில் குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும், இனிமேல் எல்லா தலைவர்களும் வச்சு பேசணும். அது எப்போது என்று முடிவு செய்ய கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. எனது தலைமையில் புதிய ஒரு மாவட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குறைந்தபட்சம் ஒரு 30,000 டியூ இருக்கும். கண்டிப்பா பண்ணிடுவோம். இந்த என்னுடைய லட்சிய பயணத்திற்கு என்னோட இணைந்து வாருங்கள். போக இந்த 1.5 லட்சம் இல்லாம ஒவ்வொரு அங்கத்தினரும் அவங்களோட பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் பிறந்த நாள், பெற்றோர்களின் திருமண நாள், இறந்த நாள், திதி என அனைத்து பூப்பு நீராட்டு இதான் சரி சரி அனாதைகள் என்று சோர்வோம். இதோட அசைன்மெண்டோட தான் இந்த கிளப் புதுப்பிக்கப்படும். ஏன்னா டியூ வாங்குறது கஸ்டமர். என்ன டியூனா, டியூடு எம்பேர் எழுதி வச்சுட்டாங்க அநியாயமா. வராதவர்கள் எழுதி வச்சு போறது. அப்புறம் எல்லாரும் கொடுக்க தகுதியானவங்க போய் கேட்டு வாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். புதிய மாவட்டத்திற்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு அமைச்சரை கட்டணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அமைச்சரை கட்டணும் நான் ஆரம்பிச்சு வச்சுதான். ஆனா நான் அது காலை வைக்கல. மதியாத வசதி மிதியாது. கண்டிப்பா அந்த அமைச்சரை கட்டணும் நான் போவேன். உரிய மரியாதை வேணும். நான் கொடுத்த 40 லட்சம் கணக்கு எடுக்கல. கடைசி நாள் கடைசி தருவாயில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆசான், என்னோட ஆசிரியர், ஆசான் அல்ல எனது விருப்பமான ஃப்ரெண்ட் ஆசிரியர் வேணுகோபால் கொடுக்குற 5 லட்சத்துக்கு பெரிய மரியாதை இருக்கு. கடைசி நேரத்தில் டெய்லி பிச்சைக்காரங்க நீங்க போட்டா மதிக்க மாட்டாங்க. கடைசி எனக்கு நீங்க போடலன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. அது மாதிரி நான் போட்டு தள்ளிட்டாங்க. இந்த மாவட்டத்தை நான் ஏராளமா பண்ணியிருக்கேன். விசுவாசம் இல்லாத மாவட்டம். இதுக்கு நான் கொள்கை அளவில்
1 கோடி ரூபாய் சங்கம கிளப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். புது டிசிஷன் 1 கோடி, நாட் ஈவன் 1 crore. லைக் பண்ண பீப்புள் யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாரதி மாமா என் கூட வந்தாரு வச்சுக்கோங்க, மாமாக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியும். மாமா உங்க தகுதிக்கு நான் 50 லட்சம் கொடுக்குறேன், நீங்க ஒரு 20,000 கொடுங்கன்னு சொல்லிடுறேன். ஓட்டு இந்த நிதி பெருக்கிறது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. திரும்ப தெரியுமில்ல, நான் நினைச்ச எவ்வளவு கோடி தட்டுவேன், கம்மி 10 கோடி. அவன் சொல்லிட்டான். அவனே 3 நாள் தலைவர் தான் எங்களுக்கு. 10 கோடி வேண்டாம், என்ன தேவையோ அதை வசூல் பண்ணி ஒரு மாடல். இந்த மாவட்டத்தை பார்த்துதான் ஒரு இந்தியாவை திரும்பி பார்க்கணும். ஒரு ஜிஆர் கண்ட கனவை யாரும் நிறைவேற்றி தரவில்லை. அவர்களுக்கு சாதகமாக அவரை யூஸ் பண்ணி கொண்டார்கள். ஆனால் ஜிஆர் கண்ட கனவான மாவட்டம் என்னிடம் அவர் என்ன சொன்னார் என்றால், அதை நான் நிறைவேற்றி அவருக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். இது எது செஞ்சாலும் சர்வதேச நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். நான் பேசுறதுனால உடனே அதுக்கு இது ரூல்ஸ் எடுத்துடாதீங்க. ரூல்ஸ் படி முறையா நீங்க யாரு கவர்னர் இருக்கீங்களோ அவர்கிட்ட பேசி ஒரு டிசிட் நான் உருவாக்குவேன். அது நீங்க ஒத்துழைக்கலைன்னா அதுக்கு வேற வழியில உருவாக்குவேன். அதையும் பேச முடியும். சங்கமம் கிளப் வழி நடத்தும். அந்த மாவட்டத்துல 1800 பேர் மெம்பர். ஏன்னா நான் 18ஆம் தேதி பிறந்திருக்கேன். 1800 மெம்பர். இது இவங்க யாருக்கும் நான் எதுவும் கெடுதல் பண்ணல. இத்தனை வருஷம் சேவை பண்ணியிருக்கேன். என்ன மரியாதையை அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி கேட்கிறேன். இது என்னுடைய கட்டளை அல்ல, அன்பு வேண்டுகோள் என்று கூறி இந்த லட்சியம் யாரையும் பாதிக்காது. என் மணி தனி வழி, நான் அடிமை அல்ல என்று கூறி உங்கள் அனைவரின் நட்பையும் என்றென்றும் பேணி பாதுகாப்பும் உங்கள் நண்பன் PMJ லைனர் பன்னீர்செல்வம் சங்கமம். நன்றி.